மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உங்களுக்கு சரியா போகுதா? சரியான முடிவுகளை எப்படி எடுக்கிறீங்க? தவறான முடிவுகளை எப்படி அடையாளம் கண்டு அதிலிருந்து வெளிய வர்றீங்க? எப்ப இன்வெஸ்ட் பண்ணலான்ற கேள்விக்கான விடைய எப்படி தேடுறீங்க? இது எல்லாம் தான் இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ். இந்த பெயின் பாயிண்ட்ஸ விலக்குறது தான் M2W முதல் நோக்கம். 1 தவறுகள தவிர்க்கிறோம். 2வது எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அலர்ட்ஸ் குடுக்குறோம். வாரம் ஒரு பரிந்துரையாவது உங்களுக்கு வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு பரிந்துரை வரும். அதேபோல உங்களுடைய முழு பொட்டன்ஷியல் என்ன? எவ்வளோ நீங்க சேமிக்கலாம்? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படின்னு உங்கள புரிஞ்சுக்க வச்சு, உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு உங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறோம். M2W உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் வளர வேண்டிய ஒரு இடம். வளர்ச்சிக்கான ஒரு எக்ஸ்பிரஸ்வே. 1,00,00,000 என்ற இலக்கை நோக்கி இணைந்து பயணிப்போம். ஜாயின் M2W நவ். நல்ல ஆலோசனைக்கு என்ன விலை? எவ்வளவு குடுத்தா சரியா இருக்கும்? இது இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல ஒரு பெரிய விவாத பொருள். இவ்வளவு பணம் குடுக்கலாமா? இவருக்கு இவ்வளவு தான் குடுக்கணும். இந்த வேலைக்கு இவ்வளவு குடுத்தா போதும். இப்படி நெறைய சர்ச்சைகள். இந்த சர்ச்சைகள யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் நல்லா இல்ல. அதனால என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு அத விட பெட்டரா ஒண்ணு குடுக்குறேன்ற ஒரு நோக்கமுள்ள பல பேர் தான் இந்த அட்வைஸ் என்ன விலைன்ற விவாதத்த ரொம்ப அதிகமா மக்கள் மத்தியில பரவச் செய்றாங்க. பட் அதே சமயத்துல இது போன்ற நபர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸினுடைய மதிப்பு என்னன்றதை யாருமே எவாலுவேட் பண்றதில்ல. உதாரணத்துக்கு பல பேர் சில மணி நேரம் பேசுவதற்கு 10,000 15,000 கூட வாங்குறாங்க. சம்டைம்ஸ் 1 ஹவருக்கு 15,000 அந்த மாதிரி பணம் குடுக்குறாங்க. இப்போ 1 ஹவர்ல நீங்க பெறக்கூடிய அட்வைஸ நீங்க எப்படி உங்க லைஃப்க்குள்ள கொண்டு வந்து அத சரியா வேலை செய்ய முடியுங்கிறத என்ன பொறுத்தவரைக்கும் நீங்களாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நான் என்னோட லைஃப்ல அட்வைஸ் பண்ணவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றேன். பல பேர் இருக்காங்க. சில பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30, 33 வருஷமா என்னோட டிராவல் பண்றாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறுவனம் சார்ந்த மதிப்பீடு, அத பத்தி அட்வைஸ் பண்ண சில பேர் இருப்பாங்க. லைஃப் அட்வைஸ் குடுக்குறவங்க சில பேர் இருப்பாங்க. வாழ்க்கைய எப்படி வாழணும்? எப்படி நீங்க இது பண்ணணும்? எந்த நேரத்தில வீடு வாங்கணும்? எந்த நேரத்தில வளர்ச்சிய காட்டணும்? எப்படி தொழில பெருசு பண்ணணும்? எப்படி உங்கள நீங்க வந்து பார்த்துக்கணும்? ஏன்னா நம்மள நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள பார்த்துக்கிறது அதுவும் நிகழ்காலத்தில ஒரு மாதிரி பார்க்குறோம். கடந்த காலத்தில நாம எப்படி இருந்தோங்கிறத ஒரு மாதிரி பார்ப்போம். எதிர்காலத்தில எப்படி இருக்கணுங்கிறத ஒரு மாதிரி பார்ப்போம். ஸோ இதையெல்லாம் வந்து சொல்லிக் குடுக்கக்கூடிய நபர்கள் வித்தியாசமான நபர்கள். இப்படிப்பட்டவர்கள பொதுவா சொல்றேன், பணம் குடுத்து நம்ம வாங்க முடியாது. நம்ம மீது அக்கறை உள்ளவர்கள், அதேபோல நம்மள பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க, அதே நேரத்தில நம்மை எங்கு பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இப்ப நான் இருக்கேன்னா, நான் இந்த இடத்துல 5 வருஷம் கழிச்சு இருக்கணும்னு என் சார்பா அவர் பார்த்துட்டு எனக்கு அத ஆலோசனையா வழங்கணும். அந்த பார்வை என்னுடைய லைஃப் வியூ ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் என்ன எப்படி பார்க்குறேங்கிறது, அதுவும் இதுவும் பொருத்தி பார்த்து எது நம்மளால செய்ய முடியுன்ற ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதம் நடக்கும்போது நிறைய அட்வைஸ் பரிமாறப்படும். இது ஒரு ப்ராசஸ். இது போன்ற நபர்களுக்கு நம்ம பணம் குடுத்தோ அல்லது அவங்கள விலைக்கு வாங்க முடியாது. விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் மணிக்கு 10,000 15,000 வாங்குறவர்களால இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ கன்சிஸ்டென்ட்டா எல்லோருக்கும் குடுக்க முடியுமாங்கிறதும் கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்க நேரத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப நான் சொல்ற நபர்கள்லாம் எனக்கு எவ்வளோ டைம் குடுத்துருக்காங்கன்னு கணக்கே கிடையாது லைஃப்ல. அப்போ ஆலோசனை என்பது பணம் கொடுத்து பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்கிறத முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஆலோசனை பெறுவது என்பது உறவுமுறை சார்ந்தது. நம் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர் நம்மோடு பயணிக்கிறார். இப்போ மருத்துவராகட்டும், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், நம்ம பணம் குடுக்குறோம் அவங்களுக்கு உண்மதான். ஆனா, நம்ம வெறும் ஒரு சேவைய வாங்கக்கூடிய நபர்களாக அவங்கள பார்க்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லை. நம்ம மருத்துவர் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு எப்படி இருக்கு? ஆமாமா பார்க்கும்போதெல்லாம் நம்ம ரூ. 500 குடுக்குறோம். அதுதான் அவருடைய மதிப்புன்னு நம்ம வச்சிருக்கோம். இல்லல்ல. வக்கீலுக்கு எப்படி மரியாதை குடுக்குறோம்? நம்முடைய லீகலான விஷயங்கள சரிபார்த்து, நம்முடைய பல சிக்கல்கள வாதாடி நமக்காக வென்று குடுப்பவர். அப்போ நம்ம குடுக்குற ஃபீஸ வச்சா நம்ம அந்த வக்கீல பார்க்குறோம்? இல்ல. நம்முடைய நலன் விரும்பியாக, நம்மை பாதுகாப்பவராக நம்ம அவர பார்க்குறோம்.
கடைசியாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நாம் அரசுக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிதி தகவல்களை சரிபார்த்து ஆமோதித்து ஆமாம் இது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அதே நேரத்தில் நம்முடைய வருங்காலத்துக்கு தேவையான நிதி முதலீட்டு முடிவுகள் சிலவற்றில் நம்ம தவறு செஞ்சிருந்தால் அதை சுட்டி காட்டக்கூடியவர்கள். சட்ட ரீதியாக நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்கோமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர்கள் நம்முடைய பாதுகாவலர். 3 பேரை பற்றி சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த 3 பேர் இல்லாமல் இருந்த அத்தனை ஆலோசகர்களுக்கும் இவர்களுக்கு சமமானவர்கள். அதில் நிதி ஆலோசகர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் எல்லாரையும் சேர்த்துக்குவார். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூட நான் அந்த இடத்துல வைப்பேன். என்ன ரீசன்னா, பணம் என்பது அவர்கள் நமக்காக செலவழித்த நேரத்திற்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மரியாதை. அந்த மரியாதையை கடந்து நமக்கு ஒரு உறவுமுறை இருக்குது அப்படிங்கிறத நல்லா வளரணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்க இதெல்லாம் நமக்கு தேவை லைஃப்பில் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்களுக்கு இதை எப்படி பெற வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்கும். அந்த மைண்ட் செட் இல்லாமல் ஆலோசனை பெறுவது ஒரு செலவு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு அது இப்படிலாம் தெரியாது. அவங்க அதை செலவாக மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் அதை செலவாக மட்டும் பார்க்கும்போது நீங்கள் செலவு பண்ணியும் உங்களுக்கு லைஃப்பில் கிடைக்க வேண்டிய பயன்கள் பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். இதுதான் நான் என் லைஃப்பில் அனுபவித்தது, பார்த்தது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தும் புரிந்து கொண்டது. ஸோ இந்த குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன் 1 hour செஷன் 2 hour செஷன்லலாம் அப்படியே எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பார்த்துட முடியாது. இன்ஃபேக்ட் அந்த நபர்கள் எந்த அளவுக்கு கவனமாக நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆலோசனை சொல்வார்கள் என்பதே பல இடங்களில் கேள்விக்குறியாகிவிடும். ஸோ ஆலோசனை என்பது விலை பொருள் அல்ல, அது விலை மதிப்பில்லாத ஒரு உறவு முறை அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்றது அந்த யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரோ அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன மரியாதை, ஒரு அங்கீகாரம். நீங்கள் ஒரு விலை பொருளாக அந்த ஆலோசனையை பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அந்த ஆலோசனை உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பை தராமல் போய்விடும். நம்முடைய பார்வையே அந்த ஆலோசனை பெற்றதற்கு எதிரியாகிவிடும். நம்முடைய அணுகுமுறையே நமக்கு ஒரு எதிர் சக்தி ஆகிடும். ஸோ இந்த அணுகுமுறை, நம்முடைய பார்வை, நம்ம அது கொடுக்கக்கூடிய மதிப்பு, நம்ம எப்படி அதை முன்னெடுக்கிறோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், அந்த அட்வைஸை எப்படி அந்த அட்வைஸை இன்னும் பட்டை தீட்டி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக மெருகேற்றுகிறோம். இது எல்லாமே அட்வைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதை நம்ம ஆங்கிலத்தில் இன்டான்ஜிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க முடியாத ஒரு விஷயம். இதில் குட்வில் அடக்கம். இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆலோசனையின் மதிப்பு உங்களுக்கு தெளிவாகிவிடும். அதை நீங்கள் ஒரு விலை பொருளாக என்றைக்கும் பார்க்க மாட்டீர்கள். அதனாலேயே உங்களுக்கு ஆலோசனை லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்டாக அமையும். வளர்ச்சி இன்னும் வேகம் பிடிக்கும். அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.